சித்தம் வந்து புத்தி தத்துவத்தில் அடங்கும் என்று சொல்லுகிறார்கள். கர்மா எங்க சேமிச்சிருக்குன்னு கேட்டால் நாங்கள் புத்தி என்றுதான் சொல்றோம். மேல சித்தத்தின் சேமிச்சிருக்கு, சித்தத்துல வந்து அந்த புத்தி தத்துவத்தில் அடங்கும் அந்த இது இருக்கு. அது அந்த என்ன சொல்றது, அவர்கள் இல்லை என்று மறுதளிக்கவில்லை. ஒவ்வொரு தடவை அதுக்கு பேரிடும் பொழுது இதை இப்படி இப்படி சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான் அதில் இருக்கிற வித்தியாசம். திருமந்திரத்துல வரும் வேதாந்திகளுக்கு இத்தனை தத்துவம், வைணவர்களுக்கு இத்தனை தத்துவம், சைவர்களுக்கு இத்தனை தத்துவம் என்ற பாட்டில் இருக்கின்றது. அதில் ஒவ்வொன்றுக்கும் அந்த தத்துவங்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு வகைக்கும் இல்லாத தத்துவங்கள் வந்து நாங்க சொல்ற காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லப்படுகின்ற 7 வித்தியா தத்துவங்கள். சொன்னமே அந்த கர்மாவை கொண்டு வரதுகள்ல காலம், நியதி, கலை, வித்தை. இந்த காலம் என்கிறது பார்க்கும்போதுதான் பார்த்தேன், பேப்பர்ல ஒரு படம் போட்டுருந்துச்சு. 12 மில்லியனோ ஏதோ லாட்டரி விழுந்திருக்கு. ஒரு வெல்வெளி கப்பல் விரும்பி அவங்க நீக்கவே முடியாது. படம் போட்டிருந்தது பாத்தீங்களா? டீ கொடுத்துருக்கு. நல்ல விஷயம் கொடுத்தது. ஊருக்கள் ஏன்னா அந்த வயசுல அவ்வளவு மில்லியன் லாட்டரி வந்து என்ன பண்றது? காலம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த தத்துவத்துல, கால தத்துவம் உண்டு. நல்ல வேலை செய்திருக்கிறாங்க, சட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுதான் அந்த கால நியதி. இந்த 7 வித்தியா தத்துவங்களும் சைவத்துக்குரியது, மற்றதுல அது இல்லை. அதே மாதிரி அதுக்கு மேலாக சிவ தத்துவங்கள் இருக்கு. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், இந்து, நாதம், இந்த 5 வந்து அந்த சிவ தத்துவங்கள். அந்த சிவ தத்துவங்களும் சைவத்துக்கு மட்டும் முடியும். அது ஒவ்வொன்றுக்கும் இந்த விளக்கம் இருக்குது. அப்ப பொதுவாக நான் சொல்றது கேட்டா, ஒரு இந்து மத தத்துவத்தை விளங்கி கொள்ளணும்டா, இல்ல இந்து சமயத்தை பற்றி யாராவது கதைக்கணும்டா, இந்த முதல் 24 தத்துவம் வழங்கினா தான் கதைக்கலாம். The existence of the 24 principles and the interaction, interconnections and the expressions அதுவே தெரிஞ்சிருக்கும். அந்த 24 தத்துவங்களும் தெரியாம இந்து மதம் கதைக்கலாம். கதைக்கப்படாத இல்ல, அது கதைக்க நிறைய தப்பு. அதே மாதிரி அதுக்கு மேலாக இருக்கிற இந்த 12 தத்துவங்கள், அந்த 7 வித்தியா தத்துவங்களும் 5 சிவ தத்துவங்களும் அறியாமல், அதுண்ட இன்டராக்ஷன், அதுண்ட இன்டர்கனெக்ஷன், அதுண்ட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியாம சைவத்தை பற்றி கதைக்கலாம். கதைக்கக்குள்ள அதுல தப்பு வரும். 24 ஈஸி. எல்லா மதங்களும் பொதுவாக அந்த 24 ஏற்றுக்கொண்டு அதுக்கு அப்புறமாக 25ஆம் தத்துவம், 26ஆம் தத்துவம் கொண்டு போட்டு வைணவம் முடியுது, வேதாந்தம் முடியுது. அதெல்லாம் அதோட முடிஞ்சு கொண்டு வருது. பௌத்தத்திலே கூட சில பிரிவுகள் அதை ஏற்றுக்கொள்ளுவார். ஆனா இந்த மேலே சொல்லப்படுற வித்தியா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 சைவத்துக்கே விடியது. இதுதான் அந்த தத்துவங்கள். பதி, பசு, பாசம் என பகர் 3. பதியினை போல் பசு, பாசம் என. பதி என்பது இறைவன், பசு என்பது பெண்ணிலி உயிர்கள், பாசம் என்பது எங்களை பிடித்திருக்கிற மேலாண்மை. இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தா, பதியை நாங்கள் சிவம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய அருள் அல்லது இயங்கு நிலையை வந்து சக்தி என்று சொல்லுகிறோம். சக்திகளை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று பிரித்து பாகுபாட்டு சொல்வது இருக்கு. பசு அல்லது உயிர்களையே 3 வகைகளாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று சகலர், மற்றது பிரளயாகலர், மற்றது விஞ்ஞானகலர். போனவரை பார்த்து நாங்கள் என்ன சகலர் ஒவ்வொருத்தருக்கு இருப்பு வித்தியாசம். சகலர்னா 3 மலங்களும், ஆணவன், கண்மம், மாயை. இந்த ஆணவன், கர்மம், மாயை என்ற 3 மலங்களும் உடையவர் சகலர். அது இருக்கிற புவனங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாம் வந்து பிரகதி மாயா தத்துவம். அந்த 24 தத்துவங்கள் இருக்காங்க. 24 அதுக்குள்ளே அடங்கும் அந்த இது. அடுத்ததாக இந்த இந்த சகல வர்க்கத்தில் அந்த படம் அதுல இருந்தது. மகாமேரு அதுல வந்தா அந்த கேலக்சிக்குரிய இதெல்லாம் அதுல இருக்குது. அதை சுற்றிதான் அந்த நட்சத்திரங்கள், சூரியன்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கு. 1000 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதான் இந்த எங்களுடைய கேலக்சியில மட்டும். எங்களோட சூரியனை போல 1000 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது திருமுருகாற்றுடைய உலகம் மொக்க மெலன், நேரு, இருதரு, பரந்துகை, ஞாயிறு, கடற்கண்டாண்டுங்குது. As the different great races, the sun comes from the Mahameru. சூரியன் சுத்துறது மகாமேரு. சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் சுத்துறது. அதுதான் அச்சு. 11ஆம் திருமுறை. இது சிலப்பதிகாரம். ஞாயிறு போட்டுதும் காவிரி நாடனை என்ற அந்த இது the body of the god of the Kaveri land comes from the Meru.
இதோட பூலோகம் பார்த்துட்டோம். இனி இன்னும் 3 லோகம் பார்க்க போறோம். பூலோகத்துக்கு அடுத்தது காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்றது ஓம் பூர் புவ ஸ்வஹ. புவர்லோகம் இருக்குது, சுவர்லோகம் இருக்குது. புவர்லோகம் வந்து அதுக்குரிய கிளவுட் ஸ்பேஸ், அது இந்த சந்திரன் சூரியன் புவர்லோகம் ஒரு கூட்டமா இருக்குது. இந்த சுவர்லோகத்துல இந்திரன் இருக்கிறான். தேவர்கள் இருக்கிற சுவர்க்க லோகம் இதுதான், செலஸ்டியல்ஸ். அந்த புராணத்துல இருக்கு, வருஷம் ஒரு சதுர்யுகம். அந்த 46,20,000 வருஷம் கொண்ட சதுர்யுகங்கள் முடிய ஒன்றுக்கு பின்னாக 71 கழிஞ்சா ஒரு மன்வந்தரம். இப்ப நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். அந்த 76 சதுர்யுகத்துக்கு எங்களுக்கு நடக்கிறது 28வது சதுர்யுகம் இப்ப நடக்குது. 26வது சதுர்யுகத்துல ராமர் வந்துட்டு போடுவார். அயோத்தியை கண்டுல எடுக்கிறார் ராமற்ற மாளிகை. அது 26வது சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் 46,20,000 வருஷம். 2 சதுர்யுகம் என்றால் அங்க 92,40,000 வருஷம் வந்துட்டு. அதுக்கு முந்தின சதுர்யுகத்துல அவர் வந்தது. அப்ப இந்த சதுர்யுகங்கள் 71 முடியும் பொழுது ஒரு அழிவு வரும். அதை நைமித்திக பிரளயம் என்று சொல்லுவோம். நைமித்திக பிரளயம் பூலோகத்துக்கு மட்டும் நடக்கும், பூலோகம் மட்டும் அழியும். சைக்கிள்ஸ், அந்த சைக்கிள்ஸ்ல அந்த பிரளயம் கொண்டு வந்து அந்த பூலோகம் மட்டும் அழியும். அந்த காலம் எவ்வளவு காலம் நிற்கும் அந்த அழிவு என்று கேட்ட ஒரு கிருதயுக காலத்துக்கு நிற்கும். ஒரு கிருதயுக காலத்துக்கு நிற்கும். கிட்டத்தட்ட 16,90,000 வருஷம் ஒரு கிருதயுக காலம். அந்த அவ்வளவு 16,90,000 வருஷத்துக்கு அந்த இது நிற்கும். அப்படி அழிவு திருப்பி அந்த பூலோக படைப்பு திருப்பி படைக்கப்படும் பிரம்மாவால். அது ஒரு பிரளயம். இனி 2வது பிரளயம் சொல்வது நித்திய பிரளயம். நித்தியம் என்றால் டே. பிரம்மாவுடைய ஒரு நாட் பொழுது உங்களுக்கு தெரியும் 1000 சதுர்யுகங்கள் கழிந்தா 14 மன்வந்தரம் 14 தினம் இப்படி சின்ன சின்ன பிரளயம் வந்து போகும். 1000 சதுர்யுகம் வந்த பிறகு ஒரு பிரளயம் வரும். அதை சொல்றது நித்திய பிரளயம். இந்த நித்திய பிரளயத்துல இந்த பூலோகம் அதோட சேர்த்து இந்த புவர்லோகம் சுவர்லோகம் 3 உலகங்களும் அழியும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எங்களுடைய கேலக்சி. அதுக்கு மேலே இருக்கிற புவர்லோகம், அதுக்கு அங்கால இருக்கிற சுவர்லோகம் 3மே அழியும். பிரளயம். அந்த 3 மணிக்கு எவ்வளவு காலத்துக்கு அது நிற்கும் என்று சொன்னால் பிரம்மாவுடைய அந்த 1000 சதுர்யுகம் வந்து ஒரு கல்ப காலம். இது நடக்கிறது வந்து 462 கோடி வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அந்த ஒரு இரவு முழுக்க அடுத்த 462 கோடி வருஷங்களுக்கு இது அப்படியே அமைந்தே இருக்கும். நோ லைஃப். இந்த 3க்கும் மிச்ச இடங்கள் எல்லாம் இருக்கு. இது பிரம்மாவுடைய இந்த கிழக்குல வாங்க. இது சொல்றது நைமித்திய பிரளயம். இதுக்கு அப்புறம் அந்த 1000 சதுர்யுகம் கழிய அடுத்த 462 இரவு காலம் முடிஞ்சு பகல் காலம் வரும்போது இது மீண்டும் படைக்க தொடங்கும். இப்ப ஒரு 1000 சதுர்யுகம் கொண்ட கல்பத்துல இப்ப இருக்கிற சுவேதபரா கல்பத்துல 14 மன்வந்திரங்கள் வந்து போகும். அது 7வது மன்வந்திரம் வைவஸ்வத மன்வந்திரம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. காக்கலை பார்க்கல அவ்வளவு தூரம் இருக்குது. இந்த சுவர்கலோகம் அது இருக்குது. இந்த 3 உலகங்களை மட்டுமல்லாமல் இந்த பார்த்தோம்னா இந்த 3 உலகங்களும் இந்தியாவில வந்துட்டு இதைத்தான் இந்த மூ உலகம் என்று சொல்றதாக்கு. இதை விட 14 உலகங்கள் இருக்கின்றன. கத்திரலங்கத்தில் வரும் இல்லையா, கிண்கிணி யோசை 14 உலகம் கேட்டதுவே அபிராமியந்தால வரும். புவனம் 14ஐயும் பூத்தவளே என்று வருது இல்லையா. அந்த புவனங்கள் 14 என்னன்னு கேட்டார் இந்த ஹயவர் இந்த பூலோக புவர்லோக சிவலோக மகர்லோக, ஜனலோக, தபலோக, சத்தியலோக என்று 7 உலகங்கள் இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி சப்டரேனியன் கீழே இருக்கிற லோக பிளானட்ஸ்ல வந்து அதல, விதல, சுதல, தலாதல, ரசாதல, மகாதல, பாதாள இருக்குது. இந்த உலகங்களை தான் பாதாள லோகங்கள் என்று சொல்வது. என்றால் பயங்கர உலகங்கள். அதுவும் சுவர்க்கம் போல போகங்கள் லோகம் பாதாள லோகம். மகாபலி சக்கரவர்த்தி இங்கதான் இருக்கிறேன். வாமன வடிவத்துல வந்து அவருக்கு அழுத்தி பாதாளத்தான் அவரை தள்ளினது. அவர் இங்க இருக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் கிடக்குது. அடுத்தது நம்ம வர வேற அவர் இங்கதான் இருக்கிறேன். அதான் ஒரு விழுந்துட்டா சொல்லுவோம் அதல பாதாளத்துல விழுந்துட்டவன் சொல்லிக்க விளங்க. அதல பாதாளத்துல விழுந்துட்டவன் தான் சொல்றோம்.
இல்ல வாமன உலகம் நடந்தது. வாமன மாவலி சக்கரவர்த்திக்கு 3 உலகங்களும் கொடுக்கப்பட்டது. எல்லா உலகங்களும் அவருக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஜெகதன் கொண்ட பொழுது அவரிடம் மாவலி சக்கரவர்த்தி அந்த 3 கோடி மண் கேட்டு உலகத்தால மேல் உலகம் எல்லாம் போயிட்டு, 2வது எல்லாம் போயிட்டு, 3வது எங்க என்று கேட்க அந்த நிலையை கொடுக்குறாரு. கொடுக்க ஒரு அமுத்தி பாதார லோகத்திலே இருக்கிறார். நடந்தது அவர் போனது பாதார லோகத்துக்கு. கேரளாவில் நடந்தேன்னு சொல்லி அது 2 தொடர்பு இருக்கு. கேரள நாட்டுக்கு இவரோட மாபலி சக்கரவர்த்தியோட தொடர்பு இருக்குது. அதே மாதிரி பரசுராமரோட தொடர்பு இருக்குது. பரசுராமர் தன்னுடைய கோடரியை எறிந்து அது விழுந்த இடம் கேரளா. அங்கதான் குடியேற்ற பிராமணர்களை கொண்ட குடியேற்றினது, அங்க இருக்கிற பிராமணர்களை அங்கேயே நிலைநிறுத்துவதற்காக அவர்களுக்கு சில வித்தியாசங்கள் செய்தது. அது பரசுராமருடைய பூமி ரெண்டும் அவருக்கு சம்பந்தம். அதே மாதிரியாக பரசுராமருடைய ஆயுதத்துக்கு தப்பி விடுற பரசுராமர் 27 அரச வம்சங்களை கருவறுத்தது. சத்திரியர் மசக்க 21 தலைமுறைகள் சத்திரியர்கள் எல்லாரையும் தலைவருத்தது. அதுக்கு தப்பி ஓடி இந்தியாவில வந்தவர்கள் தான் இங்க உலகாரர் சொல்லினோம். இது நான் சொல்லல, பிரபுபாத சொல்லியிருக்கிறேன். பிரபுபாத இருக்கிற இல்லையா, ஹரே கிருஷ்ணா பவுண்டர். அந்த நேரம் பரசுராமருடைய இவர்கள் எல்லாம் வைதிக மார்க்கத்தில்தான் இருந்தவர்கள். அந்த நேரம் பரசுராமர் எல்லாரையும் மசக்க பண்ணி கொண்டு வர அங்கே இருந்து தப்பி ஓடி வேறு இடங்களுக்கு வந்து சேர்ந்த ஆக்கள் தான் இந்தியாவில வந்து சேர்ந்த ஆக்கள். பரசுராமருடைய கதைகள் கூட நீங்க ஜமதக்கினி முனிவருடைய மகன் தான் பரசுராமர். அவருடைய ஜமதக்கினி முனிவருடைய மனைவி அந்த அது ஒன்று வருது. அதுதானே அது இதுல ஒரு பரசுராமர் என்று கேட்டால் அவருடைய தந்தையாரை கொண்டது ஒரு சத்திரியன். அவருடைய தந்தையை கொன்றபடியினாலே அவர் அந்த சத்திரிய வம்சத்தையே வழிகெடுக்கிறார். சரித்திராசிரியர்கள் சுப்பிரமணிய ஐயா மாதிரி சரித்திராசிரியர்கள் சொன்னா சொல்லிவிடும். அது பிராமணர்களுடைய ஆதிக்க ஒரு பக்கம் இருந்தது, சத்திரியர்களோட ஒரு ஆதிக்க ஒரு பக்கம் இருந்தது. 2க்கு இடையில இந்த தட்டில் 2 சொல்லிவிடுங்க. சரித்திராசிரியர்கள் அப்படி பார்க்கிறாங்க. நடந்திருக்குது. சரித்திராசிரியர்கள் அப்படி பார்க்கிறாங்க. இப்போ புத்திஜீவிகளுடைய இது ஒரு பக்கம், அதாவது இன்டெலெக்சுவல் கிளாஸ் ஒன்று இருக்குதானே, அது ஒரு பக்கம். ரூலிங் கிளாஸ் 2க்கு இடையில இருக்கிற கான்ஃபிளிக்ட்ல தான் பரசுராமர் இது நடந்ததுன்னு சொல்லிடுது. கௌதமபுத்தருடைய பௌத்த மதத்தின் தோட்டத்தையும் சரித்திராசிரியர்கள் அப்படித்தான் சொல்லிடுது. பிராமணத்துக்கு மேலோங்கி இருந்த காலத்துல கௌதமபுத்தர் சத்திரியர் தானே, அப்படி வந்தவன். இப்படி அவருடைய நோக்கம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அது இருக்கலாம். வேற இன்டர்பிரிட்டேஷன். ஆனா எங்களுக்கு சாஸ்திரங்கள்ல என்ன இருக்குது என்றதான் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பாதார லோகத்துல இந்த 14 உலகங்களும் இது அபிராமி இருந்தது. இந்த 14 உலகங்களில் நாங்கள் என்னோட கேட்கிறோம் பிரம்மாண்டம். பிரம்மாண்டமாய் இது ஒரு சேல்ஸுக்கு போடுறது. பிரம்மாண்டம் என்றால் எங்களோட கற்பனைக்கு எவ்வளவு பெரிதாக கற்பனை பண்ணி இந்த அண்டத்தை பார்க்க முடியுமோ அதுதான் பிரம்மாண்டம். அது தங்கால எங்களோட கற்பனை போகாது. அந்த பிரம்மாண்டத்தில் அடங்குகின்றது 6 குணங்கள்லாம் பிரம்மாண்டத்தில் அடங்கும். நாங்க சொன்ன இந்த இதுகளை பார்த்தோம்னா பூலோகம் இதுக்கு வந்துடுது. அதுக்கு அங்கால பூலோகனுடைய ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இதுதான். இந்த ஸ்பேஸ் கலந்து போக ஆரோகேஸ்வர புவனம் வருது. ஆரோகேஸ்வரத்துக்கு ஒரு பகுதியில தான் பூலோகம் இருக்குது. அதுக்கு அப்பால கனிஷ்ட பாதாளம் ஒன்று இருக்குது. கனிஷ்டம் வேண்டா மூத்த உயர்ந்த பாதாளத்துக்கு மேல. அதுக்கு அப்பால 7 பாதாள லோகங்கள் நாங்க சொன்னது இருக்குது. அதுக்கு பின்னால இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது குஷ்மாண்ட புவனம் இருக்குது. அதுக்கு அப்பால அதுக்குரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த குஷ்மாண்ட புவனத்துக்கும் காலாக்கினோட புவனத்துக்கும் இடையில 2க்கும் இடையில அதுக்குரிய ஸ்பேஸ். நாங்க எங்களோட ஸ்பேஸையே தாண்டி போகல. எங்களோட பூர்வ ஸ்பேஸையே எங்களுடைய விண்வெளியே நாங்க தாண்டி